பரவலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்டிகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாலைங்கெல்லாம் நல்ல சேல்ஸ் நல்லா. மற்ற மார்க்கெட்டோட சென்னை மார்க்கெட் வந்து நியாயமான விலையில் இருக்குது. அதனால் வந்து வரவும் நல்ல வரவு இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து சேல்ஸும் வந்து நல்ல சேல்ஸ் இருக்குது. நல்ல வேளை மழை வந்து இதுக்கு முன்னாடியே பண்டிகைக்கு முன்னாடியே மழை பெஞ்சிடுச்சு. பண்டிகைக்கு மழை பெஞ்சிருந்தால் இது கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு பரவாயில்லாமல் வித்துட்டு இருக்கு சார். இந்த வருஷம் நிலவரம் எல்லாமே பரவாயில்லாமல் இருக்குது. இந்த சின்ன பாக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே விட்டுட்டு போகுது சார். ஒவ்வொரு சைஸை பொறுத்து பாக்கெட் இருக்குது சார். மூடை பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குது சார். கல்லை எல்லாமே இந்தளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. வியாபாரம் இனிமேல் தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இருக்குது சார். ஏன்னா ஆயுத பூஜைனாவே எல்லாமே கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பொதுமக்கள்கிட்ட நிரந்தரமாக வரும் சார். இப்போ இந்த வருஷம் எப்படின்னா டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கனால இனிமேல் படிப்படியாக வியாபாரம் கூடுன்னு எதிர்பார்க்குறோம். வியாபாரம் நல்லா இருக்குது சார். கோயம்பேடு கோயம்பேடு மார்க்கெட்டில் அதாவது ஆயுத பூஜை பண்டிகை முன்னிட்டு பொதுமக்களும் வியாபாரிகளும் எங்கள் மார்க்கெட்டுக்கு அதிக ஆர்வத்துடன் வந்து தங்களுடைய இல்லங்களுக்கு தேவையான பொருட்களையும் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களையும் இது ஹோல்சேல் மார்க்கெட்டு வாங்கி செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைத்து வியாபாரிகளும் எங்களுடைய கடைகளில் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு என்னென்ன சரக்கு மக்கள் விருப்பப்படுகிறார்களோ, அதாவது பொரி, அவல், ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை அப்படி எல்லாமே விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கடைகளிலும் சரக்குலாம் இங்கே தர வச்சுருக்குறோம். இப்போ இனிமேல் தான் சூடு கொஞ்சம் விறுவிறுப்பு ஏற்படும். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக விறுவிறுப்பே இல்லை. விலைவாசி பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து விலைவாசி குறைவு. ஏன்னா ஆப்பிள் வந்து சிம்லாலேருந்து அதிகம் வரத்து வந்திருக்கு. அதுபோல் மாதுளங்காய் வந்திருக்கு. அதுபோல் சாத்துக்குடியும் வந்திருக்கு. பழங்களை பொறுத்தவரையில் விலைவாசி அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டு விலைவாசி குறைவு தான்.